வணக்கம் அன்பு நேயர்களே. மீண்டும் சிறுகதை நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வானதும், இப்பொழுதும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு அறிவியல் புனைவு கதை பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்களே. இந்த கதை உங்களுக்கும் கூட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள், இந்த கதையை எழுதியவர் நஞ்சப்பன் ஈரோடிலிருந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த கதையின் தலைப்பு கடந்த வியாழக்கிழமை உருவான பிரபஞ்சம் அப்படிங்கிற தலைப்பில் அறிவியல் புனைவு கதையை பார்க்க இருக்கிறோம். உங்களை ஒரு வித்தியாசமான உலகத்திற்குள் கொண்டு செல்ல இருக்கிறேன் என்று நம்புகிறேன். வாருங்கள், கதைக்குள் செல்லலாமா? திவ்யன் என்று உரக்க அழைத்த கடவுளின் தூதுவரின் குரல் வானுலக அலுவலகம் முழுவதும் எதிரொலித்தது. ஓட்டமும் நடையுமாக வந்த திவ்யன் தூதுவரின் அறைக்குள் நுழைந்தார். என்ன சார், கூப்பிட்டீங்களா? கடவுள் அடுத்த வாரம் இங்கு வருகிறார். நாம் படைத்த பிரபஞ்சத்தை நேரடியாக பார்க்க விரும்புகிறார். சார், என்ன சொல்கிறீர்கள்? வரும் வியாழக்கிழமை தான் நாம் பிரபஞ்சத்தை உருவாக்கவே போகிறோம். தூதுவரின் முகம் மாறியது. வியாழக்கிழமையா? பிரபஞ்சத்தை நாம் 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே படைத்து விட்டோம் என்றளவா நான் கடவுளிடம் சொல்லியிருக்கிறேன். சார், நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். திவ்யன் தயங்கினார். பிரபஞ்சத்தை உருவாக்கும் பெரு வெடிப்பு திட்டத்தின் தாமதங்கள் பற்றிய நிலை அறிக்கைகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை நான் சுத்தமாக மறந்துவிட்டேன். தன் நாற்காலியில் சோர்வுடன் சரிந்த தூதுவர் பெருமூச்சு விட்டார். அப்படி என்றால் அடுத்த வாரம் கடவுளுக்கு காட்ட நம்மிடம் எதுவுமே இல்லையா? அடுத்த வாரம் நம்முடைய பிரபஞ்சத்தை உருவாக்கி 4-5 நாட்கள் தான் சார் ஆகியிருக்கும். அத்தனை இளம் வயதில் பிரபஞ்சம் ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு தான் இருக்கும். அதற்குள் காட்டுவதற்கு ஒன்றுமே இருக்காது சார். ஒரு மாபெரும் பிரபஞ்சத்தை எதிர்பார்த்து வரும் கடவுளிடம் ஒரு ஃபுட்பாலை காட்ட முடியாது. அப்படி என்றால் இதற்கு என்னத்தான் வழி? சார், பேசாமல் கடவுளிடம் உண்மையை சொல்லிவிடுங்களேன். யோ, புரியாமல் பேசாதீர். குரலை தாழ்த்தினார் தூதுவர். என்னுடைய ஆண்டு இறுதி பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்வியூ அடுத்த வாரம் நடக்க இருக்குது. பிரபஞ்சத்தை காட்டாவிட்டால் கடவுள் என்னை கிழித்து விடுவார். கொஞ்சம் யோசித்து நல்ல ஐடியாவாக சொல்லுமையா? ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பின் திவ்யன், சார், இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது என்றார். என்ன அது என்றார் பிரகாசமான தூதுவர். வரும் வியாழக்கிழமை ஒரு முதிர்ந்த பிரபஞ்சத்தை நாம் உருவாக்கிவிட்டால் என்ன? அப்படியென்றால் ஆரம்பத்திலிருந்து தொடங்குவதற்கு பதிலாக நாம் முன்னேற்பாடு செய்யப்பட்ட ஒரு முதிர்ந்த பிரபஞ்சத்தை வியாழக்கிழமை என்று உருவாக்கிவிடலாம். அதில் விண்மீன் மண்டலங்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், ஏன் உயிரினங்கள் கூட இருக்கும். அது பல பில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக தோன்றும். அப்படி செய்ய முடியுமா? கண்டிப்பாக. பிரபஞ்சத்தை உருவாக்குவது ஒரு மென்பொருள் தானே. அந்த மென்பொருளில் ஒரு சில அமைப்பு அளவுருக்களை மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும். இது கூட ஒரு நல்ல யோசனையாக தான் இருக்குது. தூதுவர் தன் மோவையை தடவிக்கொண்டார். ஆனால் பூமியில் இருக்கும் மனிதர்களை என்ன செய்வது? அவர்கள் திடீரென்று தோன்றியது போல நடந்து கொள்ள மாட்டார்களே. கடவுள் உடனே அதை கவனித்து விடுவார். திவ்யன் இல்லை என்பது போல தலையசைத்தார். நாம் மனிதர்களுக்கு கடந்த கால நினைவுகளை கொடுத்து விட்டால் அப்படி நடக்காது. அவர்கள் பூமியில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருவதாக நம்புவார்கள். மேலும் பிரபஞ்சம் 13.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று அவர்கள் நினைக்க எல்லா ஆதாரங்களையும் நாம் உருவாக்கிவிடலாம். வெரி கிளவர் என்று தலையசைத்தார் தூதுவர். அப்படியே செய்துவிடலாம். ஆனால் எல்லா விவரங்களையும் பல முறை சரிபார்த்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுளுக்கு கூர்மையான கண் உண்டு. நிச்சயமாக சார். வியாழக்கிழமை நாம் உருவாக்கப் போகும் பிரபஞ்சம் 13.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையான பிரபஞ்சத்திலிருந்து வேறுபடுத்த முடியாதபடி ஆக்கிவிடுவோம். மிக அருமை. திவ்யன், என்ன சார், பிரபஞ்சத்தில் சில மர்மங்களையும் சேர்த்துக்கொள். கடவுளுக்கு அதெல்லாம் பிடிக்கும். செய்து விடலாம் சார். வெரி குட். போய் வேலையை தொடங்கு. திவ்யன் அறையை விட்டு வெளியேற திரும்பிய போது தூதுவர் மறுபடி கூப்பிட்டார். ஓ, இன்னொரு விஷயம் சார், இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், சரியா? வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். திவ்யன் தலையசைத்தார். புரிகிறது சார். இந்த கதை லாஸ்ட் தேஸ்டேயிசம் என்னும் தியரியை அடிப்படையாக கொண்டது. அன்பு நேயர்களே, இந்த கதையை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஒரு வித்தியாசமான கதையை வாசித்த உணர்வு எனக்கு இருக்கிறது. ஒரு அறிவியல் புனைவு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா? கதையாசிரியர் நஞ்சப்பன் ஈரோடு அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்து கொண்டு மீண்டும் சிறுகதை உலகத்தில் சந்திக்கலாம் அன்பு நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரே பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.